Hello guys, welcome to Badass. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான அப்போகலிப்ஸ் பெங்கர் மைனஹரா சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட எபிசோடுக்கு ஓடையில் அப்பப்போ ஒரு கம்ப்யூட்டர் டிஸ்பிளே மாதிரி ஒன்று வந்து போகும். பீப்புள்ஸ் அக்வயர்ட் ஓகே, எனிமீஸ் டிஃபீட்டட், நியூ பவர் அக்வயர்ட், இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வரும். இப்போதைக்கு அதை இக்னோர் பண்ணுங்க. சீசன் எண்டிங்கில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்போகலிப்ஸ் பெங்கர் சீசன் 1 எபிசோட் 3. ஃபர்ஸ்ட் எடுத்தவனையே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இப்போ அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் சர்ச்சை நமக்கு காமிக்கிறாங்க. ஆமேன், டார்க் கான்டினென்ட்ல இருந்து அப்போகலிப்ஸ் வர்றதை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்றா. யுவர் ஹோலினஸ், பார்பரியன்ஸ் திரும்பவும் அட்டாக் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம். சரி நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த செயின்ட் சொல்றா. இங்க நம்ம ஹீரோவோட ஃபாரஸ்ட்ல விதைகளை புதைச்சு அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பார்பரியன்ஸை தடுக்க செயின்ட் ஆளுங்க கூட போய்கிட்டு இருக்கா. இந்த செயின்ட் ஏதோ ஸ்பெஷல்னு கேள்விப்பட்ட இவளை பார்த்தா அப்படின்னு தெரியலையேன்னு சோல்ஜர்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்பரியன்ஸ் ஓடி வரவோ சோல்ஜர்ஸ் தயாரான ஹோலி கிங்டம்க்கு வேலையாக்கு நீங்க வர ட்ரை பண்ணது பெரிய தப்பு. ப்ளூமிங் பரியல்ல சாம்பல் ஆகுங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாவா மேஜிக் யூஸ் பண்றா. செயின்ட் தான் உண்மையிலேயே ஒரு அல்டிமேட் வெப்பன் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. அவ்வளவு பார்பரியன்ஸை அசால்ட்டா கொண்டுட்டாலேன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. எல்ஃப் நேஷன் ஈவில் நேஷனுக்கு வார் வந்தா இவ தான் ஒரு சீக்ரெட் வெப்பனா இருப்பா செயின்ட் சொல்லினா அப்படின்னு சொல்லி கூட வந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. கார்டினல், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அந்த கர்ஸ்ட் லேண்ட்ல நான் அப்போகலிப்ஸை ஃபீல் பண்றேன். பாலடின்ஸ் அனுப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொன்னா அது ரொம்பவே தூரத்துல இருக்கு. சென்ட்ரல்ல இருக்க ஆளுங்க பெர்மிஷன் தர மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லுவோம். சரி அப்ப நானே வேணா அங்க நேரா போய் விசாரிக்கவான்னு செயின்ட் கேட்குவோம். அந்த பழைய வில்லேஜ் கேள் கிடையாது இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்றதுக்கு. சரியா பர்சனல் யூனிட் நானே அந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு ஓவரா தான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கொஞ்சம் கோபத்துல அங்க இருந்து கிளம்புறான். அவங்க எல்லாரையும் நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த செயின்ட் நினைக்கிறா. மரத்தெல்லாம் வெட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சாச்சு. நம்ம ஹீரோக்குன்னு ஒரு பெரிய சேரையா அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. மீட்டிங் ரூம், த்ரோன் ரூம் எல்லாம் சொல்லி கிரியேட் பண்ணிருக்காங்க. நல்லா தான் இருக்கு நம்ம ஹீரோ பார்க்க. இன்னும் நிறைய பவர்ஸ் கிடைச்ச அப்புறம் வானத்திலேயே நம்ம கேஸ்ல கெட்டவன்னு அவங்க பேசி இருக்கும் போது அரசே உங்களுக்காக இதை ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். நம்ம ஹீரோக்கு ஒரு காஸ்டியூம் கொடுக்குறாங்க. இது சூப்பரா இருக்கே. நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சரி ஃபர்ஸ்ட் நம்ம டொமஸ்டிக் அஃபேர்ஸை பத்தி பேசுவோம் அப்படின்னு ஆட்டோ சொல்றா. இங்க நம்ம ஹீரோ அவனோட புது சேர் ட்ரெஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அரசரா நம்ம இதுல டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்மளே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆட்டோ சொல்றா. மரங்களை வெட்டி டீஃபாரஸ்டேஷனையும் பண்ணிட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவோம். அடுத்து தேவைப்படுறது சாப்பாடு. வார் வந்தாலும் எம்டி ஸ்டமக்ல யாராலையும் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு ஆட்டோ சொல்லுவான். அதான் அரசர் சாப்பாடை கிரியேட் பண்ணிடுவாரு அப்படின்னு மோல்டர் சொன்னா. அரசரையே எதிர்பார்த்து இருப்பியா? அண்ட் நம்மளோட ஃபோர்ஸஸ் அதிகமாச்சுன்னா அப்ப என்ன பண்றதுன்னு கேட்கவும் மன்னிச்சிருங்கன்னு மோல்டர் சொல்றான். ஃபிளஷ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஒன்று காமிக்கிறா. இது பேர்ல இருக்கிற மாதிரியே இது ஒரு ஃபிளஷ் ட்ரீ. இது ஃபிளஷை கிரியேட் பண்ணும். அதை சாப்பிட்றதுக்கு பார்க்க ஹியூமன் ஃபிளஷ் மாதிரியே இருக்கும். நியூட்ரிஷியஸும் கூட டேஸ்டாவும் இருக்கும் அப்படின்னு வா சொல்றா. கேட்க ஈவிலா தெரியுதுல்ல நம்ம ஹீரோ கேட்கவும் நம்ம எல்லாம் ஈவல்ஸ் தானே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இருந்தாலும் ஹியூமன்ஸ் ஃபிளஷ் மாதிரியா இருக்கணும் கேட்கவும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ இதை சொல்ல மாட்டேன்னு ஆட்டோ சொல்றா. விளையிற ஃபுட் எல்லாம் ஸ்டாக் பண்றதுக்கு ஒரு இடம் தேவைன்னு சொல்லுவோம். அதை நான் பாத்துக்கிறேன்னு எமிலி சொல்றா. பார்த்ததுல சந்தோஷம் அந்த ட்ரீ சொல்லுவோம். இது பேசுதா அப்படின்னு சொல்லி எமிலி பயப்படுறா. அடுத்தது மேஜிக் டெக்னாலஜி. மோல்டருக்கு தெரிஞ்ச மேஜிக் வச்சு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச மேஜிக் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுலயே முக்கியமா அந்த மிலிட்டரி மேஜிக்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு பர்சனால ஒரு ஆர்மியவே ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். 1000 சோல்ஜர்ஸ் வந்தாலும் ஈஸியா அவங்களை அட்டாக் பண்ண முடியும். மொத்த டெரிட்டரியை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லுவோம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மிராக்கிள்ஸ் மாதிரி தெரியுது. இது உண்மையிலேயே பாசிபிளான்னு மோல்டர் கேட்கறான். இது அவ்வளவு கஷ்டம் கிடையாது, நீங்க ரிசர்ச் பண்ணா போதும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஹீரோவோ ஆட்டோவோ சொல்றாங்க. கண்டிப்பா நான் இதுல சாதிப்பேன் அப்படின்னு மோல்டர் சொல்றான். அடுத்தது நம்ம மிலிட்டரி பிளானிங் ஆட்டோ கேட்கவோ சோல்ஜர்ஸ் நான் ரெடியா வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னா. நம்ம இப்போதைக்கு ஃபைட்டுக்கு தயாராகணும்னு அவசியம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். பட் நம்ம அரசரை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு நாங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகல அப்படின்னு கியா வருத்தப்படுறான். மத்த யாரும் ஸ்ட்ராங் ஆகல அப்படின்னு யோசிக்கும் போது என்ன நம்ம ஒரு ஹீரோவை கிரியேட் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஹை ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான் இருந்தாலும் நல்ல ஐடியா அப்படின்னு ஆட்டோ சொல்லவும் ஹீரோனா என்னதுன்னு அவங்க எல்லாம் கேட்கவும் மைனஹரால நம்ம அரசருக்கு கீழே நிறைய ஹீரோஸ் வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. எல்லாரும் கொஞ்சம் பைத்தியக்காரங்களும் கூட அப்படின்னு ஆட்டோ சொல்றா. ஆர்மி சம்பந்தமா ஹீரோவை சமன் பண்ண வேணாம், ப்ரொடக்ஷன் அப்புறமா கரிசி இருக்கிற மாதிரி ஆளுங்களை சமன் பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட சிட்டிசன்ஸ் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு நேஷனோட மானா பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். மக்களையும் ஹாப்பியாக்கி நிறைய மானாவை கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த சர்ச்சோட பாலடின்ஸை காமிக்கிறாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒருத்த வந்து கேட்கவும் சார் பெர்டல் அப்படின்னு சொல்லி அந்த லோ ரேங்கிங் நைட் ஏந்திக்கிறான். அவனோட கழுத்துல செயின் கிடக்கிறத பார்த்துட்டு வெட்டிங் ரிங் இந்த மாதிரி கழுத்துல போட்டிருந்தா அது ப்ரொடெக்டிவ் சாமா இருக்கும்ல, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம உயிரோட திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வெர்டல் சொல்றான். என் ஒய்ஃப் மாஷா அண்ட் பொண்ணு மீனா இவங்களுக்காகவும் நான் திரும்ப வரணும் இந்த இன்னொரு நைட் சொல்றான். கர்ஸ்ட் லேண்டுக்குள்ள போன யாருமே திரும்ப வந்ததில்ல. பட் இந்த செயின்டோட பிரஷர்னால இவங்க எல்லாரும் இப்ப அந்த லேண்டுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. செயின்ட் செலனியா சொன்ன மாதிரியே அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு அப்போகலிப்ஸ் கிரியேட் ஆயிருந்தா நம்ம தானே போய் அதை தடுக்கணும்னு கேட்கவும் அந்த செயின்ட் எல்லாம் ஒரு ஆளுன்னு மெஷினரிஸ் கூட்டிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போறோம். எவ்வளவு ரிஸ்கியான வேலை தெரியுமா, நம்ம தலையில கட்டிட்டாங்களேன்னு வெர்டல் டென்ஷன்ல கத்திட்டு இருக்கான். ஹே லோனியஸ், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி மத்த மெஷினரிஸ்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. இவன் என்னோட ஹை பாலிடனா இருந்தாலும் இவர் பொறுப்பா நடந்துகிட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இன்னொருத்தன் யோசிக்கிறான். ஒரு வழியா மக்கள் தங்குறதுக்கான வீடுகள் எல்லாம் இவங்க ஒரு வழியா கட்டி முடிச்சிட்டாங்க. ஃபுட் சப்ளைக்கு ஏற்பாடு நடந்துருச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு நேஷன் மாதிரி மாறிட்டு இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். வீடு இருக்கு, சாப்பாடு ஃபிளஷ் ட்ரீ மூலியமா கிடைக்கி, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எம்எல்ஏ சொல்றா. மால்டரோட மேஜிக் ரிசர்ச்சும் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அந்த குடிக்கிறதுக்கு நாங்க ஒரு தண்ணி சோர்ஸையும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோட்ட ரிப்போர்ட் பண்றா. சொல்லாமலே வாட்டர் ரிசோர்ஸையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்களே நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். அவர கண்டிஷன்ஸ்ல
வீட்ல இருந்த எல்ஸ் எல்லாருமே இப்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. அதனாலதான் அரசு இது எல்லாமே பாசிபிள். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு எம்லி சொல்றா. நீங்க ஏன் சிட்டிசன்ஸா வந்ததுல எனக்கும் சந்தோஷம். நம்ம ஹீரோ சொல்லவும் சந்தோஷத்துல உடனே அவ அழ ஆரம்பிச்சிருத்தா. இப்ப திரும்பவும் ரிப்போர்ட் அவ கண்டினியூ பண்ணுவோம். நல்ல போல அழுகையில இருந்து வெளியே வந்துட்டா நம்ம ஹீரோ ஹாப்பியா. ஃப்ளஸ்ட்ரியோட ஹார்வெஸ்டிங்க்கு நீங்க கொடுத்த டூல்ஸ் எல்லாம் எங்களால பக்கவா யூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு எம்லி சொல்லுவான். அது எல்லாமே லோ குவாலிட்டி தான் நம்ம ஹீரோ யோசிக்கலாம். நம்மளோட ஓவர் பவர் யூஸ் பண்ணி தானே நீங்க அதை கொண்டு வந்தீங்க. உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லி ஆட்டோ நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருக்கா. அடுத்து வாங்க வாட்டர் ரிசோர்ஸஸ் பார்க்க போலாம் அப்படின்னு அவ கூட்டிட்டு போறா. பார்த்தா அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் ரொம்ப கருப்பா மாறிடுச்சு. அச்சோ எல்லாம் கெட்டு போயிடுச்சா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. மோல்டரும் கியாவும் அந்த இடத்துக்கு தண்ணியோட கலர் மாறிடுச்சு. இது குடிக்கிறது சேஃப் கிடையாதுன்னு மோல்டர் சொல்லவும் ஆட்டோ அதை குடிச்சு பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. இது காஸ்ட் டெரைனா மாறிடுச்சு. நம்ம நேஷன் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு சுத்தி இருக்கிற சரௌண்டிங்கோட ஆராவும் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஈவல் பீயிங்ஸ்ங்கிறதுனால இந்த டெரைன்குள்ள இருக்கும்போது நம்மளால ஃபாஸ்டா திங்க் பண்ண முடியும். பாடி நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் இந்த தண்ணியும் ரொம்ப சேஃப் தான் ஆட்டோ சொல்றா. அவங்களும் குடிச்சு பார்த்துட்டு ஆமா நார்மலா தான் இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கிங்கோட பவர் தான் ஆட்டோ சொல்றா. இப்படியே வெறிவடைஞ்சிட்டே போச்சுன்னா சுத்தி இருக்கிறவங்க இந்த பிளாக் மிஸ்டை ஈஸியா நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி பண்ணா எதிரி நேஷன்ஸ் அட்டாக் பண்ண வருவாங்கன்னு மோல்டர் கேட்கவும் அப்ப நம்ம ஆர்மியை ரெடி பண்ணணும் அப்படின்னு கியா சொல்றான். கூடிய சீக்கிரம் அதுக்கு ஹீரோவை கிரியேட் பண்ணணும் ஆட்டோ சொல்லவும் இந்த ஹீரோ கான்செப்ட் எனக்கு இன்னுமே புரியல, நான் மன்னிக்கணும் அப்படின்னு மோல்டர் சொல்லவும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதை விட காமிக்கிறது ஈஸி அப்படின்னு ஆட்டோ பாடிக்குள்ள இருந்த டென்டக்கல்ஸ் வந்து ஈஸியா அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுது. நானுமே மைனஹராவோட ஒரு ஹீரோ தான். ஹீரோஸ்லாம் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அண்ட் என் மொத்த பவர்ல இது ஜஸ்ட் 1% தான் அப்படின்னு வா சொல்றா. டைம் போக போக இந்த ஹீரோஸோட பவர் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப லேடி ஆட்டோ இன்னும் பவர்ஃபுல்லா மாறுவாங்களான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆட்டோ நம்ம ஹீரோ கூப்பிடவும் என்ன அரசின்னு வா கேட்டா தேவையில்லாம என் ட்ரீஸ் டெஸ்ட்ராய் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த மடிச்சிருக்க டாடி அதை கிளீட் பண்றேன் அப்படின்னு ஆட்டோ சொல்றான். ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கியா சொல்றான். சரி ஆட்டோவே இவ்வளவு ஸ்ட்ராங்னா கிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாரு. கூடிய சீக்கிரம் அவருக்கு ஒரு பேலஸ் கட்டணும்னு சொல்லவும் பேலஸ் ஃபர்ஸ்ட் வேணாம், மக்களுக்கு தேவையான ஹோம கட்டுங்க நம்ம ஹீரோ சொல்றான். அரசே ப்ளீஸ் உங்களை மாதிரி பவர்ஃபுல்லான ஆளு பவர்ஃபுல்லான இடத்துல தான் இருக்கணும்னு எல்லாரும் சொல்லவும் உங்க சிட்டிசன்ஸ் அதை தான் ஆசைப்படுறாங்கன்னு ஆட்டோ சொல்லவும் சரி நம்ம ஹீரோவும் சொல்றான். கூடிய சீக்கிரம் வானத்துல பறக்கிற ஃப்ளோட்டிங் பேலஸ் கட்டவும் நம்ம ஹீரோ பறக்கக்கூடிய பேலஸா அரசர் சொன்னா அது சாத்தியமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவும் எங்களுக்கு உங்க லாயல்ட்டியை நாங்க காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தலை வணங்குறாங்க. எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க நம்ம ஹீரோவோட நேஷனை தேடி தான் அந்த பாலடின்ஸ் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. சார் வெரட்டிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. மெர்சனரிஸான நமக்கு வேலையே இல்லையே அப்படின்னு சொல்லி மெர்சனரிஸ் யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ வந்துட்டு லைஃபை பீஸ்ஃபுல்லா கொண்டு போகணும்னு தான் நினைக்கிறான். பட் ஆல்ரெடியா அந்த இடத்துல பிரச்சனை உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஆளுங்க எல்லாரும் ஈவல்ஸ் தான் அப்படிங்கிறதுனால ஹோலி சர்ச்ல இருந்து வரக்கூடிய அந்த பாலடின் சும்மா விட மாட்டாங்க. என்னதான் நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.